నమస్కారం. పార్ట్ 2 காசி ராமேஸ்வரம் யாத்திரால முக்கியமான கயா ஸ்ரார்த்தம், கங்கா கட் காரியங்கள், தம்பதி பூஜை இதனோட விவரங்கள் மற்றும் இந்த பித்ரு காரியம் முடிக்கும் முறை, மேலும் வீட்டுக்கு வந்து என்ன பூஜை பண்ணணும், இந்த காரியங்கள் செய்யறதுனால நம்ம குடும்பத்தில் ஏற்பட போற நன்மைகள் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதோட காசியில பிடித்த காய் கனி விடுவதன் ஐதீகம் என்ன, விளக்கங்கள் இந்த வீடியோல. பார்ட் 1ல ராமேஸ்வரத்துலேருந்து எப்படி மணல் எடுத்து காசிக்கு கொண்டு போகணும், அங்கே முதல் நாள் காசியிலையும் 2ஆம் நாள் பிரயாகராஜ் திரிவேணி சங்கமத்தில் என்ன பண்ணணும், இதை பற்றின விவரங்களை பார்த்தோம். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது முழு முறைகளும் புரியும். பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. பார்க்காதவங்க உடனே லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். 3வது நாள் கயாக்கு கிளம்பணும். அதுக்கும் இவாளே நமக்கு எங்க தங்கியிருக்கோமோ என்ன அவாளே ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம் இப்பெல்லாம். ஸோ கயாக்கு போகணும். கயால போய் கயா ஸ்ராத்தம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் பல்குனி நதியில பிண்ட ஸ்ராத்தம், இது ஸ்ராத்தம். கயால ஹோம ஸ்ராத்தம் பண்ணிட்டு அந்த விஷ்ணு பாதத்துல முதல்ல பல்குனி நதி கிட்ட அந்த ஹோமஸ்ராதம் இது பிண்ட இதை பண்ணிட்டு பிண்டத்தை கொண்டு போய் அந்த விஷ்ணு பாதத்துல போடுவோம். போட்டுட்டு திரும்பி இங்க ஹோமஸ்ராதம் பண்ணிட்டு திரும்பி பிண்டங்களை எடுத்துட்டு போய் முடிஞ்சா அந்த அக்ஷய வடம்ங்கிற இடத்துல தான் ரொம்ப முக்கியம். இது அங்க பிண்ட பிரதானம் கொடுப்போம். நமக்கு இதுலதான் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி அத்தை பாட்டி அவளெல்லாம் தவிர்த்து நம்மளோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு, நம்மளோட கூட இருந்த வேலை செய்யறவா, நம்ம பாத்துல வளர்ந்த பூனை, நம்ம பாத்துல வளர்ந்த நாய், அந்த மாதிரி ஒரு ஆத்மாக்கும் குழப்பிரசவம் ஆகி ஒரு குழந்தை வயத்துல போயினா அந்த குழந்தைக்கும் கூட நம்ம அந்த ஆத்மா சார்ந்து அந்த பிரிண்ட் பிரதானம் அங்க கொடுப்போம். ஸோ எல்லா பேரையும் எழுதி வச்சுட்டு அங்க போய் ஞாபகப்படுத்தின்னு அவ பேருக்கு அதெல்லாம் வைக்கணும். தெரிஞ்சவா ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது செட்டு பேர் தான். இது எவ்வளவு பேருக்கும் அந்த அக்ஷய வடத்தை அந்த இதுல அப்போ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுவாங்க. அங்கதான் ஒரு காய், ஒரு பூ, ஒரு பழம், ஒரு காய், ஒரு பழம், ஒரு இலை விட சொல்லுவா. அங்க விடணும். இது என்னன்னா, இது தேகம் நம்மளோடது ஆத்மா மட்டும்தான் நிற்கிறது, பற்றற்றது, பற்று இல்லாம நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு அடையாளமா. காசிக்கு போனதுக்கு என்ன இதை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால நமக்கு பிடிச்ச காய், சார்ந்த காய் விடக்கூடாது. வாழைக்காய், மாங்காய் இதெல்லாம் விடக்கூடாது. நமக்கு வேற ஏதாவது காய்கள் விட்டுட்டு வரலாம். இப்ப கயாலேருந்து திரும்பி காசிக்கு வந்தாச்சு. ஒரு நாள் நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி மறுநாள் காலையில போட்டுல மணிகர்ணிகா காட்டுக்கிட்ட போகணும். அதுக்கு போட்ல தான் போகணும். போட்லயே ஒரு அடுப்பு, ஒரு பாத்திரம், அரிசி, கரண்டி எல்லாமே கொடுப்பா. அடுப்பை அங்க போட்காரனே கறி அடுப்பு தான் மூட்டி கொடுப்பான். அரிசி எடுத்து அந்த கங்கை ஜலத்திலே போட்லேருந்து நம்மளால முடியலன்னா அவனே தண்ணி எடுத்து கொடுப்பான். களைஞ்சு அது சாதம் போல வெடிச்சு அது தட்டில் ஆத்தி அதை பிண்டப்படுத்தி அங்க ஒரு தர்ப்பணம், ஒரு இடத்துலயும் 5 இடத்துல தர்ப்பணம் பண்ணி ஆகணும். இது ரொம்ப முக்கியம். போட்ல போய் அது ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு அது சரியா போயிடும். அப்புறம் கடைசி நாள்னா நமக்கு கங்கைக்கு சங்கல்பம் பண்ணி கங்கை பூஜைன்னு ஒன்று பண்ணி கங்கைக்கு தவிக்க துணி இதெல்லாம் இது சமர்ப்பணம் பண்ணி அங்க பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டும் நம்ம இங்கே தம்பதி பூஜைன்னு ஒன்று பண்ணணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் திருமங்கலியம் இதெல்லாம் போய் கால்ச்சித்து அவளுக்கு புடவை, வேஷ்டி, இது வளையல், குங்குமச்சிமிழ், மஞ்சள் கிழங்கு எல்லாம் வச்சு ஒரு தம்பதிக்கு பூஜை பண்ணணும். இந்த தம்பதி பூஜை ரொம்ப முக்கியம். அதை முடிச்சிட்டோம்னா சில சமயம் காசியில நமக்கு இந்த தம்பதி பூஜைக்கு முன்னாள் டைம் இருந்தா அங்க ஒரு ஹோம ஸ்ராதம் கண்டிப்பா பண்றேன். காசிலையும் ஒரு ஸ்ராதம். இப்ப போனோம்னா 3 இடத்துல ஸ்ராதம். இதுல நம்மளோட பிரயாகல தீர்த்த ஸ்ராதம், கயால ஹோம ஸ்ராதம், காசியிலையும் ஹோம ஸ்ராதம் பண்ணலாம். சில பேர் பண்றா, சில பேர் அங்க பண்ணியாச்சே இங்க தீர்த்த ஸ்ராதம் அது அவாவா வழக்கப்படி பண்ணுவோம். வாத்தியார் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்டுக்கணும். பண்ணியாச்சுன்னா இந்த காசியோட இந்த கர்ம காரியங்கள்லாம் முடிஞ்சு நல்ல காரியங்கள், அதாவது தம்பதி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அந்த ஊர்ல இருக்கிற தெய்வங்களை சுத்தி பார்க்கலாம். மாமி, இப்போ காசியில என்னெல்லாம் பண்ணணும்னு அழகா சொன்னேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப காசி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ராமேஸ்வரம் போனதுக்கு அப்புறம் தான் திருப்பியும் வரணும் அப்படிங்கிறாளே, அப்பதான் அது நிறைவடையும் அப்படின்னு சொல்றா. எதுக்காக? கண்டிப்பா, அதாவது தீர்த்தம் கொண்டு வரோம் இல்லையா,
அந்த தீர்த்தத்தை அந்த காசியில இருக்கிற 2 நாளுக்குள்ளேயே அந்த கேனை வந்து நீங்க அங்க இருக்கிற ஏதாவது ஒரு கடை சொல்வாவாளே அந்த கடையில கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி, ஏன்னா காசிக்கு போயிட்டு வந்து அவ்வளவு பேருக்கும் கங்கை சொம்பும் காசி கயிறும் கொடுக்கணும். அந்த கயிறு அந்த சின்ன சைஸ் கங்கை சொம்பை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ராமேஸ்வரத்துல அந்த சுவாமிக்கு இந்த கங்கை ஜலத்தால அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு நல்ல பெரிய சைஸா ஒரு கங்கை சொம்பை நம்ம கொடுத்தா அதுக்கு அவன் அழகா பெரிய சைஸ் சீல் போட்டு கொடுப்பான். ஆத்துக்கு உங்களுக்கு பூஜைக்கு வேணாலும் ஒரு மீடியம் சைஸா பண்ணிக்கலாம். பாக்கி கொடுக்குற வாழ்க்கெல்லாம் சின்ன சின்னதா அது ஒரு நிச்சயம் நம்ம 5 லிட்டர் கேன்ல ஒரு 20-25 இது வரும், கங்கை சொம்பு வரும். எல்லாம் பத்திரமா நம்ம போட்டு இங்க கொண்டு வரணும். அந்த ராமேஸ்வரத்துக்குன்னு கொண்டு வந்த அந்த இதை தீர்த்தத்தை எடுத்துட்டு நேர ராமேஸ்வரம் போகணும். போய் அங்க குளிச்சுட்டும் உடம்பு இடம் கொடுத்தால் அந்த 22 தீர்த்தத்திலையும் பண்ணலாம். இல்லைன்னா அக்னி தீர்த்தத்துல மட்டும் குளிச்சுட்டு வந்துட்டு நல்ல உணர்ந்த துணியை போட்டுண்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனைக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டா போறோம். இந்த அபிஷேகம் அது மாதிரி காசிலேருந்து கொண்டு வந்துருக்கோம்னா அதுக்கு நம்ம தனியா ஒரு விடுறா போய் கியூல நின்று போனோம்னா உடனே நம்ம கண் எதிர்க்கவே அந்த சீலை உடைச்சு அப்படியே அபிஷேகம் நம்ம உங்களோட இது அபிஷேகம் பண்றோம்னு சொல்ற கண்ணால அதை பார்க்கலாம். பண்ணிட்டு எங்க பக்கத்துல நமக்கு எங்க சௌரியம் இருக்கோ ஆகாரத்தை பண்ணிட்டு நேரம் வர வேண்டிதான். இப்போ முதல்ல ராமேஸ்வரத்துலேருந்து மண் எடுத்துட்டோம், அங்க காசிக்கு போய் அலகாபாத்ல அதை கரைச்சுட்டு அங்க இருக்கிற கங்கை ஜலத்தை திருப்பி ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்றோம். இப்பதான் அந்த முறை நிறைவடைகிறதுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. பித்திருக்காரியங்களோட முறை நிறைவடைகிறது. சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் இல்லையா? வீட்டுக்கு வந்தப்புறம் ஏதாவது ஸ்பெஷலா பூஜை எல்லாம் ஏதாவது பண்ணணுமா? இந்த கங்கை சொம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு வாத்தியாரை வர வச்சு நாள் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னா அவளே சொல்லுவோம் இன்னைக்கு பண்ணுங்கோ அப்படின்பா. அப்ப வந்தானா நன்னா சமார்த்தன சமையல் போல நன்னா பண்ணி நம்மளோட முடிஞ்சா சொந்தக்காரெல்லாம் கூப்பிடலாம். குறைஞ்சது 5 வைதிகாலுக்கு அன்னைக்கு சாப்பாடு போடலாம், ரொம்ப நல்லது. அந்த கங்கா ஆத்துல வந்து கங்கா பகீரதி பூஜை பண்ணணும். அந்த சொம்புக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த காசி கயிறும் அந்த கங்கை சொம்பு கொடுக்கலாம். இது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த பிரயாணத்துக்கு எல்லாரோட நலனுக்காக தான் கேட்கிறேன். இங்கேருந்து தானத்துக்குன்னு என்ன பொருள்கள் கொண்டு போகணும்? அதை தவிர வேற ஏதாவது ஸ்பெஷலா அங்க கிடைக்காதுன்ற பொருள் ஏதாவது இங்க எடுத்துட்டு போகணுமா? அப்படி அங்கேயும் கிடைக்கும். ஆனா நம்ம ஊர் இது வேஷ்டி நம்ம வாதியார்கள் கட்டிக்கிறா அப்படிங்கிறச்சே நம்ம வந்து இங்கேருந்து வேஷ்டிகள் எவ்வளவு வேணும்னு அவளே சொல்லிடுவா. இத்தனை வேஷ்டி ஜோடி வேஷ்டி இவ்வளவு புடவை எடுத்துக்கோங்கன்னு. ரவிக்க துணி நம்ம இங்கேருந்தே கூட வாங்கிட்டு போகலாம். ஒரு 11 எண்ணமோ 11 ரவிக்க துணி இருந்தா போறோம். நிறைய மஞ்சள் கிழங்கு வாங்கிக்கோங்க. அப்புறம் வலை நிறைய டசன் கணக்கா வலை வாங்கிக்கோங்க. அப்புறம் அவ சௌரியம் எவ்வளவு முடியுமோ 2 கிராமோ 4 கிராமோ திருமங்கலியும் குண்டு, அதுக்கப்புறம் காலுக்கு மிட்டி இவ்வளவு வாங்கிட்டு போயிட்டு வெத்தலை பாக்கு அங்கேயே கிடைக்கும். இங்கேருந்து போயிட்டு இருக்க வேண்டாம், அங்கேயே பாக்கு மட்டும் வாங்கிக்கலாம். வெத்தலை அங்க கிடைக்கும். வெத்தலையை வாங்கி அதெல்லாம் வச்சு சமர்ப்பணம் பண்ணி எல்லாருக்கும் அந்த தம்பதி பூஜை இன்னைக்கு இவாளை தவிர்த்து ஒரு 5 சுண்டிகளுக்கு ரவிக்க துணி வச்சு கொடுக்கறது நல்லது. காசியில போறவா எப்பவுமே ஒரு காயும் ஒரு கனியும், அதான் பிடிச்ச காயும் பிடிச்ச கனியும் தான் விடணும்னு சொல்றாளே, அதோட அர்த்தம் தான் என்ன? அது ஆசாபாசங்கள்லாம் விடணும். அதுக்கு தான் அது ஏதாவது ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அங்க போயாச்சுன்னா ஆத்மா வேற நம்ம வேற. உடல்ல ஆத்மா ஒண்ணுதானே இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? உடல் போயாச்சுன்னா என்ன இருக்கு? ஆத்மா சாந்தி அடைய அப்படித்தானே சொல்றோம். அதனால அங்க போயிட்டு வந்ததுக்கு ஒரு அடையாளமான ஒரு காயோ ஒரு பழமோ விட்டுட்டு வரும். அதுதான் இதோட தாற்பயம். ஆசாபாசங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும், அதுதான் மெயின். இப்ப அருமையா இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்தேன். இப்ப ஒரே ஒரு கேள்வி எனக்கு, இந்த காரியம் எல்லாம் பண்றதுனால குடும்பத்துல என்ன நன்மைகள் ஏற்படும்? இது எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்விதான். கண்டிப்பா நல்ல நன்மைகள் இருக்குமா. அதாவது திருமண தோஷம் இருந்தவா, திருமண தோஷமா இருக்கிறவா குழந்தைகளுக்கு திருமணம் ஆகும். புத்திர தோஷம் குழந்தை பக்க டிலே ஆகுதுன்னா கண்டிப்பா. ஆனா உடனே மறுநாளே அடுத்த மாசமே படிப்படியா நமக்கே தெரிய வரும், கொஞ்சம் ஒன்னா வந்துட்டு இருக்கு, நம்ம அதுல ஒரு நன்மைகளா நடந்துட்டு இருக்கு. குழந்தைகள் பரீட்சை எழுதணும், மேல் படிப்பு படிக்கணும், அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வரும். வேலை கிடைக்கலன்னா கொஞ்சம் நல்ல வேலை எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இந்த மாதிரி படிப்படியா நமக்கே வந்து அதை நினைக்க தோணும். ஓ வருது பாரு, எல்லாம் ஒண்ணா வருது, இது போன புண்ணியம், இது பண்ணின புண்ணியம், பெரியவாளோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் நடக்கிறது. நம்மளே அதை புரிஞ்சுப்போம். படிப்படியா தடைகள்லாம் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நன்றி மாமி, நல்ல விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கேன். நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், எனக்கு சொல்லறதுக்கு ஒரு இது கொடுத்தியே, எனக்கு அதுதான் நன்றி.
இந்த 2 பார்ட்லேயும் சொல்லப்பட்ட விவரங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.